வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற மூவி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்த காடு. ஆக்சுவலி இது ஒரு தமிழ் டப்டு மூவி தாங்க. இது வந்து ப்ராப்பர் தமிழ் மூவி கிடையாது. ஒரு மலையாளம் மூவில இருந்து தமிழ் டப் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய ரைட்டர் முரளி கோபி அப்படின்றவங்க வந்து இந்த படத்தை வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. அவர் இந்த மூவில வந்து ஒரு ஆக்டிங்கும் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் டேரக்டர் வந்து ஜிஎன் கிருஷ்ணகுமார் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். பட் இருந்தாலும் மூவி ஒர்த்தா இல்லையா, அண்ட் தென் மூவியோட ஸ்டோரி என்ன, இந்த மூவில என்னென்ன பாசிட்டிவ் இருக்கு அண்ட் தென் நெகட்டிவ் இருக்கு, எல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தில் வந்து யார் யாரெல்லாம் நடிச்சிருக்கா பார்த்தீங்க அப்படின்னா ஆர்யா, அதுக்கப்புறம் மலையாள நடிகர் இந்திரன்ஸ், தெலுங்கு ஆக்டர் சுனில், அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ரெஜினா அண்ட் தென் நிக்கிலா, எல்லாருமே வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு குட் ஸ்டோரி, ஒரு பொலிட்டிக்கல் கிரைம் த்ரில்லர். பட் பொலிட்டிக்கல் கிரைம் அப்படின்றது அதிகமாகவே இருக்கு, த்ரில்லர் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேரளா சிஎம்க்கு கீழே ஒரு கூலிப்படை வேலை பார்க்குற ஒரு டீம், அதில் ஒரு 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேர் வந்து கூலிப்படைக்கு தலைவனாக வந்துட்டு நம்ம இந்திரன் சார் அப்படின்றவர் வந்து நடிச்சிருக்காரு. எல்லாருக்குமே தெரியும் மலையாள நடிகர் இந்திரன் சார். அவர் வந்து இந்த படத்தில் கிருஷ்ணகுட்டி அப்படின்றவர் வந்து ஒரு ரோல் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிஎம் கொடுக்குற டார்கெட் எல்லாமே வந்து செஞ்சு வந்து முடிப்பாங்க. ஒரு ஆளை கொள்ளணும் அப்படின்னாக்கா இவங்க போய் கொண்டு வருவாங்க. அந்த கேங்க்ல வந்துட்டு ஸ்ரீலங்காவில் வாடுற ஒரு இலங்கை தமிழர் கேரக்டர்ல வர ஆர்யா ஜாயின் பண்றாங்க. இனப்படுகொலைக்கு காரணமா இருந்த எல்லாரையும் அழிக்கிறது தான் வந்து அவருடைய டார்கெட்டாவே இருந்துச்சு. பட் ஒரு கட்டத்தில் சிஎம்ஏ வந்து இந்த கேங்க்கு ஆப்போசிட்டா திரும்பி இவங்களை போட்டு தள்ளணும்னு சொல்லி நினைக்கும் போது என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்ற இந்த படத்துடைய ஒரு முழு ஸ்டோரியேங்க. ஆக்சுவலி இதுல வந்து எல்லாருடைய ஆக்டிங்குமே வந்து ரொம்பவே நல்லாவே பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் தென் மியூசிக் எல்லாமே இந்த படத்தில் வந்து சோ குட்னே சொல்லாங்க. முக்கியமாக படத்தில் வந்து இருக்க மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரெஜினா அப்படின்றவங்க வந்து சும்மா ஒரு சாங்க்கு மட்டும் தான் வந்து இந்த மூவில வந்து வந்துட்டு போறாங்க. நிக்கிலா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் வந்து அதிகமாக இந்த மூவில வந்து டேரக்டர் வந்து யூஸ் பண்ணலன்னு சொல்லி தான் சொல்ல முடியும். என்னதான் இருந்தாலுமே டேரக்டர் கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. பட் அந்த அளவுக்கு ரொம்ப ஹிட் ஆகலை அப்படின்னு சொல்லி தான் இந்த மூவி வந்து சொல்ல முடியும். ஒரு ஆவரேஜ் மூவி தாங்க. ஒன் டைம் வாட்ச்க்கு கண்டிப்பாக பெட்டர்னே சொல்லலாம். மொத்தத்தில் இந்த மூவிக்கு நான் 10க்கு 6.5 ரேட்டிங்ஸ் அப்படின்ட்டு நான் வந்து கொடுப்பேங்க. நீங்க இந்த படத்தை பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரேட்டிங் என்ன அண்ட் தென் உங்க கருத்துக்களை வந்து கீழே வந்து கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க மக்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மனோஜ். தேங்க்யூ.